அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்ட நெரிசல் தொடர்பாக கைதான தவேக நிர்வாகிகள் கரூர் நீதிமன்றத்தில் சற்று நேரத்திற்கு முன்னதாக ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு 10,000 பேர்தான் வருவர் என்று மனு அளித்தது ஏன் என்றும், விடுமுறை நாள் என்பதால் அனைத்து தரப்பினரும் வருவார்கள் என்பது தெரியாதா என்றும் பல்வேறு கேள்விகளை அவர்கள் முன்வைக்கக்கூடிய சூழலில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. நீதிபதிகள் தரப்பிலிருந்து தெரிவிப்பது என்ன, காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? வணக்கம். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக கரூர் மாவட்ட டிவிகே மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் மாவட்ட நிர்வாகி பவுன்ராஜை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது வாத பிரதிவாதங்கள் சூடுபிடித்திருக்கிறது. நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். டிஎஸ்பி ஆஜராகி நேரடியாக தங்கள் தரப்பு போலீஸ் தரப்பு விளக்கங்களை அளித்து வருகிறார். இந்த நிலையில் நீதிபதி தமிழக வெற்றி கழகத்திற்கு சராமரியான கேள்விகளை கேட்டு வருகின்றனர். ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு நாடுவதற்கு முன்னதாகவே பல்வேறு கேள்விகள் எழுந்தது. அதாவது இவ்வளவு பேர் கூட்டம் வரும் என்று தெரிந்திருந்தும் கூட ஏன் 10,000 பேர் தான் வருவார்கள் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தீர்கள் என்ற கேள்விகள் எழுந்திருந்தது. அதே கேள்வியை தான் நீதிபதியும் தமிழக வெற்றி கழக தரப்பு வழக்கறிஞர்களை நோக்கிய கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது இதற்கு முன்பு அதே இடத்தில் அதிமுக பிரச்சாரம் நடந்தது. அங்கே 137 போலீசார் இருந்தனர் என்று டிஎஸ்பி விளக்கம் அளித்திருந்தார். அதற்கு நீதிபதி இபிஎஸ்சி வரும் கட்சி கூட்டம் விஜய்க்கு அனைத்து தரப்பினருக்கும் வருவார்கள் என்றும், அதே குழந்தைகளும் வருவார்கள், 10,000 பேர் ஏன் குறிப்பிட்டிருந்தீர்கள், அன்றைக்கு விடுமுறை நாள் என்று விஜயை பார்க்க குழந்தைகள் வருவார்கள், அனைத்து தரப்பினரும் வருவார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினர் அதற்கு பதிலளித்து வருகின்றனர். அதுக்கு முன்னதாக குறிப்பிட்ட டிஎஸ்பி இந்த இடத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் ஆய்வு செய்யவில்லை, இவர்கள் கேட்ட இடம் குறுகியான சாலை, அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதற்காகவே இந்த இடத்தை கொடுத்தோம் என்று அவருடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் அரசியல் களத்தில் என்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்ததோ அதே கேள்வியை தான் இன்று நீதிபதியும் முன்வைத்திருக்கிறார். 10,000 பேர்கள் கூடுவார்கள் என்று ஏன் குறிப்பிட்டிருந்தீர்கள், விடுமுறை நாள், அங்கு அனைத்து தரப்பினரும் குழந்தைகளும் வருவார்கள், இபிஎஸ்க்கு கூடுகிற கூட்டம் கட்சி கூட்டம், விஜய்க்கு கூடுகிறது அனைத்து தரப்பு கூட்டம் என்றும் நீதிபதி கேள்வியை முன்வைத்திருக்கிறார்.